لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد கண்ணியமிகு அல்லாஹுவின் நல்லடியார்களே, மாணவர்களே, அல்லாஹு தஆலா கூறுகிறான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ் ஹக்க துகாத்திஹ், ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நம்பிக்கையாளர்களே, அல்லாஹுவை ஈமான் கொண்ட மக்களே, அல்லாஹுவை பயப்பட வேண்டிய முறை பிரகாரம் பயந்து கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மரணித்து விடாதீர்கள். அல்லாஹுவின் நல்லடியார்களே, மாணவர்களே, வார்த்தைகளில் பேச்சுக்களில் மிக உண்மையான பேச்சு, மிக உண்மையான வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தையாகும். வழிகாட்டுதலில் மிக சிறந்த வழிகாட்டுதல் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிகாட்டுதலாகும். காரியங்களில் மிக கெட்டது மார்க்கத்தின் பெயரால் மக்களால் ஏற்படுத்தப்பட்ட அனாச்சாரங்கள், சடங்கு சம்பிரதாயங்கள், பித்ஆக்களாகும். இந்த பித்ஆக்கள், சடங்கு சம்பிரதாயங்கள் அனைத்தும் வழிகேடுகளாகும். அனைத்து வழிகேடுகளும் நரகத்திற்கு செல்லக்கூடியதாகும். அன்பார்ந்த மாணவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது ஈமானில் உள்ளதாகும். அல்லாஹு தஆலா நமக்கு நேர்வழி காட்டுவதற்காக அனுப்பி வைத்த தூதர் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நபியை பற்றி அறிவது, அந்த நபியை நேசிப்பது ஈமானில் உள்ளதாகும். யார் நபியை முழுமையாக நேசிக்கவில்லையோ அவருடைய ஈமான் பரிபூர்ணமாக ஆகாது. இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் 15வது ஹதீஸாக பதிவு செய்கிறார்கள். عن أنس رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன், உங்களில் ஒருவர் மூமினாக ஆக மாட்டார், முழுமையான ஈமான் உள்ளவராக ஆக மாட்டார், எதுவரை என்றால் அவரிடத்தில் நான் அவருடைய பிள்ளையை விட, அவரை பெற்றெடுத்த தந்தையை விட, அனைத்து மக்களை விட நான் பிரியமுள்ளவராக ஆகும் வரை உங்களில் ஒருவர் முழுமையான மூமினாக ஆக மாட்டார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். அப்படியானால் நம்முடைய தந்தையை விட, நம்முடைய உயிரை விட, ஏனைய மக்களை விட அல்லாஹுடைய தூதரை நாம் நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அந்த ஈமான் பரிபூர்ணமாக ஆகும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அறிவிக்கக்கூடிய மற்றொரு அறிவிப்பை பாருங்கள். அப்துல்லாஹ் இப்னு ஹிஷாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அமர்ந்திருந்தோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கையை பிடித்திருந்தார்கள். அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கூறினார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, ல அன்த அஹப்பு இலைய மின் குல்லி ஷைஇன் இல்லா மின் நஃப்ஸி, நீங்கள் என்னுடைய உயிரை காட்டிலும், என்னுடைய உயிரை தவிர என்னிடத்திலே அனைத்து பொருட்களை காட்டிலும், அனைத்து விஷயங்களை காட்டிலும் மிக நேசத்திற்குரியவராக இருக்கிறீர். ஆனால் உங்களை விட என்னுடைய உயிர் எனக்கு மிக நேசத்திற்குரியதாக, விருப்பத்திற்குரியதாக இருக்கிறது என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சொன்னபோது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா உமரே, இல்லை, வல்லதி நஃப்ஸி பியதிஹி,
என்னுடைய உயிர் யாருடைய கையில் இருக்கின்றதோ அவன் மீது சத்தியமாக ஹத்தா அகூன அஹப்ப இலைக மின் நஃப்ஸிக், உங்களுடைய உயிரை காட்டிலும் உங்களிடத்தில் நான் மிக விருப்பமானவனாக மிக நேசத்துக்குரியவராக ஆகும் வரை நீங்கள் முழுமையானவராக ஆக முடியாது என்ற கருத்துப்பட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், அல்-ஆன், இப்போது வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, ல அன்த அஹப்பு இலைய மின் நஃப்ஸி, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய உயிரை காட்டிலும் நீங்கள் என்னிடத்தில் மிக நேசத்துக்குரியவர், நான் அதிகமாக என்னுடைய உயிரை காட்டிலும் உங்களை நான் நேசிக்கின்றேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்-ஆன் யா உமர், உமரே, இப்போதுதான் நீங்கள் மிக சிறந்த முழுமையான ஈமானுடைய நிலையை அடைந்திருக்கிறீர்கள் என்ற கருத்துப்பட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பது என்பது ஈமானில் உள்ள மிக முக்கியமான ஒரு அம்சமாகும். அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பது என்பது அல்லாஹ்வுடைய தூதரின் வழிகாட்டுதல்களை பின்பற்றக்கூடியதாக இருக்க வேண்டும். நபி அவர்கள் என்னென்ன நல்ல காரியங்களை நமக்கு கற்று தந்தார்களோ, வணக்க வழிபாடுகளை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று கற்று தந்தார்களோ, அந்த அடிப்படையில் நபியை பின்பற்றக்கூடியதாக நம்முடைய நேசம், நம்முடைய அன்பு என்பது அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே இருக்க வேண்டும். அப்படித்தான் சஹாபாக்கள் இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரின் மீது அவர்கள் கொண்டுள்ள அன்பு, நேசம் என்பது அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றக்கூடியதாக இருந்தது, அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாக்கக்கூடியதாக இருந்தது. அதுபோல நாமும் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதரை நாம் அதிகமாக நேசிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே நமக்கு வழிகாட்டுகின்றான். சூரா ஆல இம்ரானில் கூறுகின்றான், குல், நபியே மக்களிடத்திலே நீ கூறுவீராக, இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால், அல்லாஹ்வை நீங்கள் அன்பு கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால், நீங்கள் ஃபத்தபிஊனி, இந்த நபியை நீங்கள் பின்பற்றுங்கள், அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் பின்பற்றுங்கள். அப்படி நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டிய வழிகாட்டுதல்களை பின்பற்றுவீர்களேயானால் யுஹ்பிபுகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான், அல்லாஹ் உங்கள் மீது அன்பு வைப்பான். வயக்ஃபிர் லகும் துனூபகும், உங்களுடைய பாவங்களை அவன் மன்னிப்பான். அல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹு தஆலா மகா மன்னிப்பாளனாக மகா கருணையாளனாக இருக்கின்றான். அடியார்கள் செய்யக்கூடிய பாவங்களை அடியான் பாவம் செய்துவிட்ட பிறகு, யா அல்லாஹ், இந்த பாவத்தை நான் செய்துவிட்டேன், என்னை மன்னித்து விடு என்று அல்லாஹ்விடத்திலே திருந்தி தௌபா செய்யும் போது அந்த அடியானை அதிகமாக மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அந்த அடியான் மீது அல்லாஹ் அதிகமாக கருணை காட்டக்கூடியவனாக இருக்கின்றான். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா சூரத்துல் ஹஷ்ரிலே நபியினுடைய நேசம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்லும் போது அல்லாஹு தஆலா இவ்வாறு கூறுகின்றான், வமா ஆதாகுமுர் ரசூலு ஃபஹுதூஹ், இந்த இறை தூதர் எதை உங்களுக்கு கொடுத்தாரோ, கற்றுக் கொடுத்தாரோ, அதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹூ, எதை விட்டும் இந்த இறை தூதர் தடுத்தாரோ, எதை செய்யக்கூடாது என்று சொன்னாரோ, எதை தடுத்து கொண்டாரோ, அதை விட்டு நீங்களும் தவிர்ந்து விடுங்கள் என்று அல்லாஹு தஆலா வழிகாட்டுகின்றான். அல்லாஹு தஆலா மேலும் சூரத்துல் அஹ்ஸாபிலே கூறுகின்றான், அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அழகிய முன்மாதிரி இருக்கின்றது, எனவே இந்த அல்லாஹ்வின் தூதரை நீங்கள் பின்பற்றுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா கூறுகின்றான். அல்லாஹ் கூறுவதை பாருங்கள், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே நிச்சயமாக திட்டவட்டமாக உங்களுக்கு இருக்கிறது உஸ்வத்துன் ஹஸனா, அழகான முன்மாதிரி உங்களுக்கு இருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் அஹ்ஸாபிலே கூறுகின்றான். எனவே அன்பான மாணவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனைத்து நம்முடைய காரியங்களில் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வணக்க வழிபாடுகளில் நபியவர்கள் எவ்வாறு வணக்க வழிபாடுகளை கற்றுத்தந்தார்களோ அதை பின்பற்றி வணங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கொடுக்கல் வாங்கலில் நபியவர்கள் எந்த முறையை, அழகான ஹலாலான முறையை கற்றுத்தந்தார்களோ அதை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்.
குடும்பத்தினுடைய காரியங்களில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு குடும்பத்தினருடன் அழகான முறையில் நடக்க வேண்டும் என்று கற்றுத்தந்தார்களோ அதை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லொழுக்கங்களில் எப்படியான அற்புதமான நல்லொழுக்கங்களை நமக்கு கற்றுத்தந்தார்களோ அந்த நல்லொழுக்கங்களை கற்று அதை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நாம் அல்லாஹ்வுடைய தூதரை அணுவாக எல்லா காரியங்களிலும், வணக்கங்களிலும், இபாதத்துகளிலும், கொடுக்கல் வாங்கல்களிலும், குடும்ப காரியங்களிலும், நற்பண்புகளிலும் பின்பற்ற வேண்டும் என்றால் நம் மீது கட்டாயமாகும் நபியவர்களை அறிந்து கொள்வது, நபியவர்களுடைய சீராவை படிப்பது நம் மீது அவசியமாகும். நபியவர்களுடைய சொற்கள் என்ன, நபியவருடைய செயல்கள் என்ன, நபியவர்கள் சஹாபாக்கள் செய்த காரியங்களில் எதையெல்லாம் அங்கீகரித்துக் கொண்டார்கள் என்ற சஹீஹான நபிமொழிகளை கற்று அதன் பிரகாரம் செயல்படும் போது நபியை நாம் அதிகமாக பின்பற்றக்கூடிய சூழல் நமக்கு ஏற்படும். இபாதாத்துகளிலும், முஆமலாத்துகளிலும், முஆஷராத்துகளிலும், அஹ்லாக்குகளிலும் நபியை அணுவாக பின்பற்றக்கூடிய நிலை கற்கும் போது நமக்கு ஏற்படும். இப்படி கல்வி கற்கக்கூடிய நிலை இல்லை, நபியினுடைய வரலாற்றை படிக்கக்கூடிய நிலை இல்லை, ஹதீசுகளை படிக்கக்கூடிய சூழல் இல்லை என்று சொன்னால் அந்த இடத்தில் அறியாமையும் பிதஅத்துகளும் அதிகமாகிவிடும். மக்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் படிக்காமல் எப்போது தூரமாகுவார்களோ, மக்களிடத்திலே அறியாமை எப்போது அதிகமாகுமோ அந்த இடத்தில் அல்லாஹ்வின் நல்லடியார்களே பிதஆக்கள், மார்க்கத்தில் இல்லாத சடங்கு சம்பிரதாயங்கள் அதிகமாகும். மக்கள் எல்லாம் தஅஸ்ஸுபியத் என்ற ஒரு கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடிய, பலவந்தமாக பின்பற்றக்கூடிய ஒரு கண்மூடித்தனமாக அறியாத மக்களை அல்லது பேச்சாளர்களை கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடிய நிலை ஏற்படும். பிடிவாத குணம் ஏற்படும், மக்களிடத்திலே சடங்கு சம்பிரதாயங்கள் ஏற்படும். அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்த சுன்னாவிற்கு மாற்றமான சூழல்கள் ஏற்பட்டுவிடும். எப்போது? சுன்னாவை கற்றுக்கொள்ளாமல் இருக்கக்கூடிய தருணத்தில். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியாக பல பிதஆக்கள் எந்த இடத்தில் சுன்னா புறக்கணிக்கப்பட்டதோ, நபியவர்களுடைய ஹதீசுகள் கற்றுக்கொள்ளப்படாமல் அல்லது கற்பிக்கப்படாமல் மக்கள் அறியாமையில் ஆனார்களோ அந்த காலகட்டத்தில் தான் ஏராளமான பிதஆக்கள் உருவாகின. அப்படியான பிதஆக்களில் உள்ள ஒரு பிதஆ தான் நாம் வர இருக்கக்கூடிய ரபீஉல் அவ்வல் மாதத்தில் வந்துவிட்டது. இந்த ரபீஉல் அவ்வலுடைய மாதத்தில் நமது பகுதிகளிலும் ஏராளமான முஸ்லிம்கள் வாழக்கூடிய பகுதிகளிலும் காணப்படக்கூடிய பிதஆ அனாச்சாரம் தான் மௌலிதுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி அவர்கள் பிறந்த நாள் விழா என்று கொண்டாடக்கூடிய ஒரு பிதஆ, ஒரு அனாச்சாரம். இந்த அனாச்சாரம், இந்த சடங்கு என்பது எப்போது உருவானது என்று தெரியுமா? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிறந்த நூற்றாண்டில் உருவாகவில்லை, அல்லாஹ்வுடைய தூதரின் காலத்தில் உருவாகவில்லை, சஹாபாக்களுடைய காலத்தில் ஏற்படவில்லை, தாபிஈன்களுடைய காலத்தில் ஏற்படவில்லை. நல்ல நூற்றாண்டுகளில் காணப்படாத ஒரு பிதஆவாக, மார்க்கத்தில் இல்லாத சடங்காக இந்த மீலாது விழா என்பது 4ஆம் நூற்றாண்டிலே உருவானது. இதை யார் உருவாக்கினார்கள்? ஆரம்பமாக செய்தவர்கள் யார் தெரியுமா? ஷியா பிரிவை சார்ந்த, ஷியா என்ற வழிகட்ட பிரிவை சார்ந்த ஃபாத்திமியாக்கள் தான் இதை என்ன செய்தார்கள்? புதிதாக இதை ஒரு மீலாது விழாவாக கொண்டாட ஆரம்பித்தார்கள். ஹசன், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களுடைய பிறந்த நாள் விழாவாக கொண்டாட ஆரம்பித்தார்கள். இதை அன்றைய காலத்தில் இருந்தவர்களும் அடுத்தடுத்த காலகட்டத்தில் வந்தவர்களில் உள்ள செல்வந்தர்கள், தின்பதில் ஆர்வம் உள்ளவர்கள் தீனி பண்டங்களை வாங்கி கொடுத்து அதை விநியோகித்து இந்த பிதஆவை ஊக்கப்படுத்தினார்கள். இன்று வரைக்கும் நாம் காணலாம், இந்த மௌலித் மீலாது விழா என்பது, இந்த பிதஆ என்பது மக்களிடத்திலே தீனின் மூலமாக அதிகமாக்கப்படுவதை, ஊக்குவிக்கப்படுவதை நாம் காணலாம். மௌலித் ஓதக்கூடிய இடங்களில் ஓதக்கூடிய மக்களுக்கு எந்த ஒரு தீனியும் கொடுக்கப்படவில்லை என்றால், ஓதக்கூடிய ஆலிம்களுக்கு, ஆலிமிசாக்களுக்கு பணங்கள் கொடுக்கப்படவில்லை என்றால் இந்த பிதஆ என்பது படிப்படியாக குறைந்துவிடும்.
இதை செல்வந்தர்கள், வணக்கத்தில் ஆர்வமில்லாத செல்வந்தர்கள் இன்றளவும் இந்த விதத்தை ஊக்குவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இதிலிருந்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதனுடைய விபரீதங்களை அறிந்து இந்த விபரீதங்களிலிருந்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா இவ்வாறான விதங்களிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலிஹில் அமீன். அன்பான மாணவர்களே, இந்த மீலாது விழா என்ற அனாச்சாரத்தின் மூலமாக, சடங்கின் மூலமாக, பித்ஆவின் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஏராளம் இருக்கின்றன. அவற்றில் சிலவற்றை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகின்றேன். காரணம், இது போன்ற ஏராளமான பித்ஆக்கள் இருக்கின்றன. அனைத்து பித்ஆத்துகளில் இருந்தும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், ஏனைய மக்களுக்கு இந்த பித்ஆத்திலிருந்து எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்பதற்காகவும் இவற்றை நாம் நினைவுபடுத்திக் கொள்ள இருக்கின்றோம். முதலாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற பித்ஆக்களை எச்சரித்திருக்கிறார்கள். மார்க்கத்தில் இல்லாத புதிய காரியங்களை வணக்கமாக ஏற்படுத்தி அதை அல்லாஹ்விற்கு செய்வதை, நபி அவர்கள் வணக்கமாக செய்வதை தடுத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறக்கூடிய செய்தியை இமாம் அபூ தாவூத் ரஹிமஹுல்லாஹ் தங்களுடைய சுனன் என்ற நபிமொழி தொகுப்பிலே பதிவு செய்கிறார்கள். இர்பாத் இப்னு சாரியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், قال رسول الله صلى الله عليه وسلم, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், وَإِيَّاكُمْ وَمُحْدَثَاتِ الْأُمُورِ, உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன், காரியங்களில் புதிதாக நீங்கள் ஏற்படுத்துவதை விட்டு நான் எச்சரிக்கை செய்கிறேன். அதாவது வணக்கங்களில் நபி அவர்கள் கற்றுத்தராத புதிய வணக்கங்களை நீங்கள் அல்லாஹ்விற்கு வணக்கமாக செய்வதிலிருந்து நான் எச்சரிக்கை செய்கிறேன். காரணம், فَإِنَّ كُلَّ مُحْدَثَةٍ بِدْعَةٌ, அனைத்து பித்ஆக்களும், அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தராத புதிய காரியங்கள் அனைத்தும் பித்ஆ என்ற வகையை சாரும். இந்த பித்ஆக்கள் அனைத்தும் வகுல்ல பித்ஆத்தின், அனைத்து பித்ஆத்துகளும் பலாலா, வழிகேடாகும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்கிறார்கள். நபி அவர்கள் கற்றுத்தராத ஒரு வணக்கத்தை நபி அவர்கள் கற்றுத்தரவில்லை, ஒரு மனிதர் அதை வணக்கமாக செய்கிறார் என்று சொன்னால் அப்படி செய்யக்கூடாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் மூலமாக எச்சரிக்கை செய்கிறார்கள். இரண்டாவது ஆபத்து, இந்த மாதிரியான பித்ஆக்களை மக்கள் வணக்கமாக உள்ள தூய்மையுடன் அல்லது மிகவும் உன்னதமாக கருதி செய்யப்படக்கூடிய இவ்வாறான பித்ஆக்களை, வணக்கங்களை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். எவ்வளவுதான் அவர்கள் பொருளாதார செலவுகளை செலவழித்து செய்தாலும், அதை மிக தக்வாவுடைய செயலாக செய்தாலும் அதை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான். காரணம், நபி அவர்கள் கற்றுத்தராத காரியத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறக்கூடிய செய்தியை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். அன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா قالت, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறினார்கள், قال رسول الله صلى الله عليه وسلم, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், من أحدث في أمرنا هذا ما ليس فيه, நம்முடைய இந்த காரியத்தில் இதில் இல்லாத ஒன்றை, அதாவது இந்த நாம் காட்டிய வணக்க வழிபாடுகளில் அதில் இல்லாத ஒரு வணக்கத்தை, ஒரு காரியத்தை யார் புதிதாக ஏற்படுத்துவாரோ ஃபஹுவ ரத், அது மறுக்கப்பட்டது, அல்லாஹ்விடத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்படாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மூன்றாவதாக மீலாது விழா கொண்டாடுவதால் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன தெரியுமா? குஃபார்களுக்கு ஒப்பாக நடக்கக்கூடிய செயல் ஏற்படுகிறது. குஃபார்கள் தான் தங்களுடைய பொய்யான தெய்வங்கள் பிறந்த நாளாக கொண்டாடுகிறார்கள். கிறிஸ்துமஸ் என்றும் கொண்டாடுகிறார்கள். அதே போல குஃபார்கள் தங்களுடைய பிள்ளைகள் தாங்கள் பிறந்த நாட்களை பிறந்த நாள் விழா, பர்த்டே என்று கொண்டாடுகிறார்கள். இது குஃபாருடைய கலாச்சாரம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் பிறந்த நாளை கொண்டாடும் நாளாக நமக்கு கற்றுத்தரவில்லை.
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகனார் பிறந்த நாட்களை பிறந்த நாளாக கொண்டாடும் நாளாக நமக்கு கற்றுத்தரவில்லை. சஹாபாக்கள் யாரும் பிறந்த நாள் கொண்டாடியதாக எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. தாபியீன்கள் செய்ததாக ஆதாரம் இல்லை, இமாம்கள் செய்ததாக ஆதாரம் இல்லை. இப்படி ஆதாரம் இல்லாத, நபி அவர்கள் செய்யாத, சஹாபாக்கள் செய்யாத, மார்க்கத்தில் இல்லாத ஒரு காரியம்தான் பர்த்டே கொண்டாடுறது. நபி அவர்கள் கற்றுத்தரவில்லை. இவ்வாறான ஒரு செயலை செய்வது குஃபார்களுக்கு ஒப்பான நிலையாகும். குஃபார்களுக்கு ஒப்பாக ஒரு செயலை செய்வதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்கிறார்கள். இமாம் அபூ தாவூத் ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய சுனன் என்ற நபிமொழி தொகுப்பிலே பதிவு செய்கிறார்கள். அன் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா قال قال رسول الله صلى الله عليه وسلم من تشبه بقوم فهو منهم. யார் மாற்று மத கலாச்சாரம், மாற்று மத மக்களுக்கு ஒப்பாக நடக்கிறாரோ அவரை சார்ந்தவர், அவர் அந்த மக்களை சார்ந்தவர் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்கிறார்கள். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குஃபார்கள் தான், கிறிஸ்தவர்கள் தான் பர்த்டே என்ற ஒரு விழாவை கொண்டாடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒப்பாக நாமும் நபியவர்கள் பிறந்த நாள் என்று கொண்டாடுவது அவர்களுடைய செயலுக்கு ஒப்பாகிறது. இதை நபியவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். நபியவர்கள் எச்சரிக்கை செய்த ஒரு செயலை செய்வது மிக ஆபத்தான பாவமான செயலாகும். 4வது விபரீதம், அல்லாஹுடைய தூதரை அளவு கடந்து புகழ்வது என்பது நபியவர்களை தடுத்த ஒரு செயலாகும். சுபஹான மௌலித் என்ற கவி பாடல்களை ரபியுல் அவ்வல் மாதம் முதல் பிறை முதல் 12ஆம் பிறை வரைக்கும் ஏராளமான பள்ளிகளில் அந்த பாடல்கள் படிக்கப்படுகின்றன. அதில் வரக்கூடிய வரிகள், பாடல் வரிகள் எல்லாம் அதிகமான அல்லது இடம்பெறக்கூடிய சில பாடல் வரிகள் அல்லாஹுடைய தூதரை அளவு கடந்து புகழக்கூடியதாக இருக்கிறது. அப்படி புகழ்வதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தடை செய்கிறார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். அன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிம்பர் மீது இருந்து குத்பா செய்யக்கூடிய சமயத்தில் அவர்கள் வழியாக நான் கேட்டேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் சொல்ல நான் கேட்டிருக்கின்றேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், லா துதுரூனி கமா அத்ரத்தின் நஸாரா இப்ன மர்யம். மரியமுடைய மகனாரான ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கிறிஸ்தவர்கள் அளவு கடந்து புகழ்ந்ததை போல என்னை நீங்கள் அளவு கடந்து புகழாதீர்கள். நபி அவர்கள் தடை செய்கிறார்கள். நான் அல்லாஹுடைய அடிமையாக இருக்கின்றேன், அப்படி என்னை புகழ வேண்டும் என்று நீங்கள் நினைத்து சொல்வதாக இருந்தால் அல்லாஹுடைய அடிமை என்று நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹுடைய தூதர் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தர, இந்த வார்த்தைகளுக்கு மாற்றமாக நடக்கக்கூடிய செயல்தான் சுபஹான மௌலூத் ஓதக்கூடிய செயலாகும். சுபஹான மௌலூத் என்று ஓதக்கூடிய அந்த செயலாகும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் மீது கடமையாகும் நபியவர்களை நாம் நேசிப்பது. எவ்வாறு நேசிக்க வேண்டும்? நபியவர்களை பின்பற்றுவதன் மூலமாக நேசிக்க வேண்டும். நபியவர்கள் மீது ஸலவாத் சொல்வதன் மூலமாக நபியை நாம் நேசிக்க வேண்டும். நபியவர்கள் கற்றுக் கொடுத்த, நபியவர்கள் சொன்ன செய்திகளை உண்மைப்படுத்துவதன் மூலமாக நபியை நாம் நேசிக்க வேண்டும். நபியவர்கள் என்னென்ன காரியங்களை செய்யக்கூடாது என்று தடுத்தார்களோ அந்த காரியங்களை விட்டு விலகிக் கொள்வதன் மூலமாக நபியை நாம் நேசிக்க வேண்டும். மாறாக சுபஹான மௌலூதை ஓதுவதன் மூலமாக நபியை நேசிப்பது என்பது மார்க்கத்தில் இல்லை. இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பாமரர்கள், அறியாத மக்கள் அதிகமாக இதை செய்கிறார்கள். அல்லாஹுடைய தூதரின் மீது பிரியத்தால் நாங்கள் மீலாது விழாவை கொண்டாடுகிறோம், மௌலூதை ஓதுகிறோம் என்று அவர்களுடைய ஆலிம்களும் பாமர மக்களும் கூறுவதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அது மார்க்கத்தில் இல்லாத ஒன்றாகும். அல்லாஹு தாலா நபியினுடைய சிறப்பை உயர்த்தி விட்டான், யாராலும் அதை குறைக்க முடியாது. அல்லாஹு தாலா சூரத்துல் அஸ்ரிலே கூறுகிறான், நபியே, உம்முடைய புகழை, உம்முடைய நினைவை நாம் உயர்த்தி விட்டோம். இமாம் சஅதி ரஹ்மத்துல்லாஹி விளக்கத்திலே கூறுகிறார்கள், அல்லாஹு தஆலா நபியினுடைய பெயரை, அல்லாஹுடைய பெயர் சொல்லக்கூடிய இடத்திலெல்லாம் உயர்வானதாக சேர்ந்து வரக்கூடியதாக ஆக்கியிருக்கின்றான்.
5 நேரம் அதான் சொல்லப்படக்கூடிய இடத்திலெல்லாம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய வாசகத்துடன் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய உயர்வை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தியிருக்கின்றான். யாராவது இதை தாழ்த்த முடியுமா? இதை குறைக்க முடியுமா? இன்னும் ஏராளமான சிறப்புகள். எப்போதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரின் பெயர் சொல்லப்படுகிறதோ அப்போதெல்லாம் முஸ்லிம்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நபியின் மீது துஆ செய்யக்கூடிய சிறப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கின்றான். முஸ்லிம்கள் தொழக்கூடிய சமயத்தில் எல்லாம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று ஷஹாதா சொல்லக்கூடிய நிலையை ஒவ்வொரு தொழுகையிலும் தஷஹூதிலே அல்லாஹ் ஏற்படுத்தி நபியினுடைய சிறப்பை மேன்மையை அல்லாஹ் உயர்த்தி இருக்கின்றான். எனவே அல்லாஹுடைய தூதர் கற்றுத்தராத பின்னோர்களால் ஏற்படுத்தப்பட்ட இந்த கவிப்பாடல்கள் மூலமாக நபியவர்கள் தடுத்த வரம்பு மீறி புகழக்கூடிய இந்த கவிப்பாடல்கள் மூலமாக நபியினுடைய புகழை நாம் உயர்த்த வேண்டிய தேவை அல்ல. அல்லாஹ் உயர்த்தி விட்டார். மாறாக நபியை பின்பற்றுவதன் மூலமாக நபியை நாம் நேசிக்க வேண்டும், நபியை நாம் பின்பற்ற வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 5வதாக இந்த பித்அத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன தெரியுமா? இமாம்களை இதை தடுத்திருக்கிறார்கள். இமாம்கள், இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லாஹ் இப்படியான பித்அத்துகளை வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள். இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லாஹ் இமாமுல் மதீனா, மதீனாவினுடைய இமாம் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் கூறுவதை பாருங்கள். மன் அஹ்தஸ ஃபீ ஹாதிஹில் உம்மஹ் ஷைஅன் லம் யகுன் அலைஹி ஸலஃபுஹா, இந்த உம்மத்தில் முன் சென்ற சஹாபாக்கள் செய்யாத ஒரு காரியத்தை இந்த உம்மத்தில் யார் புதிதாக ஏற்படுத்துவாரோ ஃபகத் ஸஅம அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹானர் ரிஸாலா, அவர் உறுதியாக கூறுகிறார், அவர் நம்பிக்கை கொள்கிறார். என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இறை செய்தியை மக்களுக்கு எத்தி வைப்பதில் மோசடி செய்து விட்டார்கள் என்று அவர் உறுதி கொள்கிறார். அவர் இந்த செயல் மூலமாக கூறுகிறார் என்று இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லாஹ் பித்அத்தை செய்வதை எச்சரிக்கை செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தராத ஒன்றை செய்வதை இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லாஹ் வன்மையாக கண்டிக்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு மாணவர்களே, 6வதாக இந்த பித்அத் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன தெரியுமா? மௌலூதின் மூலமாக பொருளாதாரம் மீன்வரையும் செய்யப்படுகிறது. மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட காரியங்கள் நடைபெறுகின்றன. அளவு கடந்து பாடலாக படிக்கக்கூடிய சூழல் காணப்படுகிறது. பள்ளியில் தொழக்கூடிய தொழுகையாளிகள் சுன்னா தொழுது கொண்டிருக்கலாம், தாமதமாக வந்து தொழக்கூடிய தொழுகையாளிகள் இருக்கலாம். அவங்க தொழுது கொண்டிருக்கின்ற போது ஓர்மையாக குர்ஆனை ஓத முடியாத அளவிற்கு அங்கு மௌலிதுடைய பாடல்களை மைக்கு போட்டு ஓதக்கூடிய, கத்தக்கூடிய, படிக்கக்கூடிய காரியங்களை நாம் பார்க்கின்றோம். இது சமூகத்திற்கு ஏற்படுத்தக்கூடிய, தொழுகையாளிகளுக்கு ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கிறது. நபியவர்கள் தடுக்கக்கூடிய காரியங்களாக இருக்கின்றன. இந்த மாதிரியான பித்ஆக்களுக்கு செல்வந்தர்கள் செலவு செய்வதால் அவர்களுக்கு எந்த பயனும் இம்மையிலும் ஆகிராவிலும் கிடையாது. பித்ஆத்திற்கு செல்வந்தர்கள் செலவு செய்கிறார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். பித்ஆ நடக்கிறது, ஒரு மௌலிது விழா நடக்கிறது என்று சொன்னால் அதற்காக வேண்டி செல்வந்தர்கள் என்ன செய்கிறார்கள்? நன்மையை நாடி கொடுக்கிறார்கள், ஏராளமான செல்வங்களை கொடுக்கிறார்கள். இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன தெரியுமா? தேவையான விஷயங்களுக்கு அவர்கள் செலவு செய்ய மாட்டார்கள். மார்க்கத்தினுடைய கல்வியை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி செலவு செய்ய மாட்டார்கள். அங்கு ஷைத்தான் கஞ்சத்தனத்தை ஏற்படுத்தி விடுவார். இந்த பித்ஆக்களுக்கு செலவு செய்வதை ஷைத்தான் ஊக்கப்படுத்துவான். ஆனால் இதனால் அவர்களுக்கு நன்மை உண்டா என்றால் கிடையாது. மாறாக பித்ஆவை ஊக்கப்படுத்திய பாவம்தான் அவர்களுக்கு ஏற்படும். மறுமை நாளில் கூட ஹவுதுல் கௌசரிலிருந்து தண்ணீர் குடிப்பிலிருந்து தடுக்கப்படுவார்கள் பித்ஆ செய்தவர்கள். நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் செல்வந்தனாக இருந்து அவனுடைய செல்வம் பயனற்றதாக இருந்த நிலையை அல்லாஹ் தஆலா இவ்வாறு சொல்லி காட்டுகின்றான். காரூனை பார்த்து, வலா தப்கில் ஃபஸாத ஃபில் அர்த், காரூனை பார்த்து கூறினார்கள் அங்கிருந்த நல்ல மக்கள். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறான், அல்லாஹ் கொடுத்த உன்னுடைய செல்வத்தை வைத்து பூமியின் குழப்பத்தை நீ செய்யாதே. இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஃப்ஸிதீன், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா குழப்பம் செய்பவரை நேசிக்க மாட்டான். இதற்கு ஒப்பாகத்தான் இருக்கிறது
மார்க்கத்தில் இல்லாத குழப்பங்களை ஏற்படுத்துவதற்காக செல்வந்தர்கள் தங்களுடைய செல்வங்களை அனாச்சாரங்களை ஊக்கப்படுத்துவதற்காக செலவு செய்வது இன்னும் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியதாக, சடங்கு சம்பிரதாயங்களை மார்க்கத்தில் இல்லாத சடங்குகளை அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா இவ்வாறான செயலிலிருந்து பாதுகாப்பான. அதே போல மௌலூதை சப்தமிட்டு ஓதுகின்ற போது அல்லது அவர்கள் பாட்டு ரீதியாக படிக்கக்கூடிய நிலைகளை நாம் பார்க்கின்றோம். சினிமா பாடல்களுக்கு ஒப்பாக என்ன செய்கிறார்கள், பாடுகிறார்கள். இவைகள் அனைத்துமே பாவமான காரியங்களாகும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளி வாசலில் இத்திகாஃப் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது சில சஹாபாக்கள் குர்ஆனை சப்தமிட்டு ஓதுகிறார்கள். உடனே நபி அவர்கள் திரையை அகற்றி சப்தமிட்டு குர்ஆன் ஓதிக்கொண்டிருந்த சஹாபாக்களிடத்திலே சொன்னார்கள், உங்களுடைய சப்தங்களை நீங்கள் குறைத்துக் கொள்ளுங்கள். இங்கு தொழக்கூடியவர் அல்லாஹ்விடத்திலே அவர் ரகசியமாக பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய உரையாடலுக்கு உங்களுடைய குர்ஆனை ஓதுவது இடையூறாக அமைந்துவிடும். அவர்கள் தொழக்கூடிய தொழிலாளிகளுக்கு நீங்கள் இடையூறை கொடுக்க வேண்டாம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சப்தமிட்டு குர்ஆனை ஓதிய சஹாபாக்களுக்கு அறிவுரை கூறினார்கள் என்றால் நினைத்து பாருங்கள். இன்று பள்ளிவாசல்களில் குர்ஆன் அல்ல, குர்ஆன் இல்லாமல் இது போன்ற பாடல்களும் ராத்திபுகளும் இன்றும் மார்க்கத்தில் இல்லாத நிறைய திக்ர் மஜ்லிஸ்களும் சப்தமிட்டு ஓதப்படுகின்றன. அங்கு இருக்கக்கூடிய தொழுகையாளிகளுடைய நிலைகளை கவனிப்பதே கிடையாது. இது தொழுகையாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஈதா துன்புறுத்தலாக இருக்கிறது. இறுதியாக அன்பு மாணவர்களே, குர்ஆனையும் ஹதீஸையும் கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்களே, என் மீதும் உங்கள் மீதும் ஒரு கடமை இருக்கின்றது. என்ன தெரியுமா? இன்று இவ்வாறான ஏராளமான அனாச்சாரங்கள், மார்க்கத்தில் இல்லாத சடங்கு சம்பிரதாயங்கள் மக்களிடத்திலே அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது, பெருகிக் கொண்டே இருக்கிறது, குறையவில்லை, அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. இதை மக்களுக்கு எச்சரிக்கை செய்து இந்த அனாச்சாரங்களிலிருந்து மக்களை பாதுகாப்பது என் மீதும் உங்கள் மீதும் கடமையாக இருக்கின்றது. ஏன் பள்ளிவாசல்கள் மட்டும் கிடையாது, பள்ளிவாசல்களை தாண்டி இன்றைய காலகட்டத்தில் பித்ஆவை போதிக்கக்கூடிய ஏராளமான மதரசாக்களில் இது போன்ற பித்ஆக்களை கிராண்ட் மௌலித் என்று சொல்லி அதை அதிகமான பாடல் வரிகளில் இசை அமைப்பிலே படிக்கக்கூடிய பித்ஆக்கள் இன்னும் அதிகமாகிக் கொண்டுதான் இருக்கிறது. இதை நாம் அதிகமாக என்ன செய்ய வேண்டும், எதிர்க்க வேண்டும். மக்களிடத்திலே இதை பற்றியான விழிப்புணர்வுகளை நாம் ஏற்படுத்த வேண்டும். அல்லாஹு தஆலா இது போன்ற சடங்கு சம்பிரதாயங்களில் இருந்தும் அனாச்சாரங்களில் இருந்தும் என்னையும் உங்களையும் நம்முடைய குடும்பத்தாரையும் நம்முடைய மக்களையும் அல்லாஹு தஆலா பாதுகாப்பானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகீமுஸ் ஸலாத்.